எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் தாட் என்ற சேனல் மூலியமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டு வரது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸ்ல சில டிட்பிட்கள் தொகுப்பா பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த வாரத்து சின்ன ஒரு ஐடியா, அதாவது பொதுவாக நம்ம எப்பவுமே ஒரு கேர் அப்படின்னு வைக்கும் பொழுது அதற்கான அளவுகோல் ரியாலிட்டியில கிடையாது. எவ்வளோ அன்பு வேணாலும் யார் மேலே வேணாலும் நம்ம செலுத்தலாம். ஆனால் ப்ராக்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் அதற்குண்டான ஒரு மெஷர்மெண்ட் இருக்க தான் செய்யுது. பொதுவாக நம்ம சில விஷயங்கள்ல அன்பு காட்டும் பொழுது சம்டைம்ஸ் அது நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். சரின்னு சற்றே ஒதுங்கி இருந்தோம்னா அது என்னடா இவங்க ஒரு அஃபெக்ஷனேட்டான பர்சனாகவே இருக்க மாட்டேங்கிறாங்களேன்ற குற்றச்சாட்டும் நம்ம மீது வைக்கப்படுவதையும் நம்ம பார்த்துருப்போம். ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க ஏதோ ஒன்று நமக்கு சமைச்சு போடணும்னு ஆசைப்படுறப்போ நம்மளுடைய அதீத அன்பு என்ன செய்ய ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் காய்கறி கட் பண்ணி கொடுக்கறதோ, மேரினேட் செய்யறதோ, இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சின்ன ஆர்வத்தில் நம்ம அதை செய்ய தொடங்குவோம். ஆனால் அதற்கான ஒரு ரெசிப்ரோகேஷன் வந்து அன் ரொம்ப அன்ஹெல்த்தியானதாக ஆகிடும். வேற சரி இவங்க இப்படி இப்படி இதை பண்றதை விரும்பல போல, நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்தோம் அப்படின்னா இவங்க ஹெல்ப்ஃபுல்லான பர்சன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம மேல வந்து விழற மாதிரி இருக்கும். அப்ப இதற்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது போல இதற்கான மெஷர் எங்க இருக்கு அப்படின்னா, அதற்கு ஒரு சின்ன ஐடியா. ஒருத்தவங்க எப்ப சந்தோஷமா ஒரு விஷயத்த செய்ய முற்படுறாங்களோ அப்பொழுது அவர்களிடம் அதை விட்டு விடுவது நல்லது. அதாவது நான் உனக்கு இன்னைக்கு சமைச்சு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்றப்போ அந்த இடத்துல சற்றே விலகி இருந்து அவங்க செய்யட்டும் அப்படின்னு விட்டுறது ரொம்ப நல்லது. அதே பர்சன் ஏதோ ஒரு மீட்டிங்லயோ இல்லை வேற ஒரு அப்பாயின்மெண்ட்காக விரைந்து கொண்டிருக்கும் தருணத்துல சமைக்க முற்படுறாங்கன்றப்போ அப்ப செய்யக்கூடிய சிறு தாளிப்பு கூட பெரும் கடலான உதவியா அவங்களுக்கு தெரியும். இவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சுமூகத்தின் ஃபவுண்டேஷன். இதை நம்ம கைப்பற்றி பின்பற்றினோம்னாவே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எப்பவுமே அழகானதாகவும் சுமூகமானதாகவும் தான் இருக்கும். மீண்டும் இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் டிட்பிட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.